The Supreme Court has struck down electoral bonds. It has declared them unconstitutional. If you're an Indian, you know about this issue. 15 பிப்ரவரி 2024 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எலக்டோரல் பாண்டுன்றது ஒரு இந்தியன் சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது அவங்களோட அடிப்படை உரிமையே தகர்க்குது, அதனால இதை பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால எப்படி பிஜேபி அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு 2018 இருந்து 2024 இந்த எலக்டோரல் பாண்டால கலெக்ட் ஆன ஃபண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,000 கோடி. இதுல 9,600 கோடி, கிட்டத்தட்ட 60% பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்கு. அடுத்த பெரிய கட்சியா இருக்க காங்கிரஸ்க்கு மொத்தம் 1,600 கோடி தான் போயிருக்கு. இதே சமயத்துல 2004 இருந்து 2015 மொத்தமா கலெக்ஷன் ஆன ஃபண்டோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000 கோடி தான். அப்போ 10 வருஷத்துல 10,000 கோடி தான் மொத்தம் எல்லா கட்சிக்கும் சேர்ந்தே கலெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த 6 வருஷத்துல பிஜேபிக்கு மட்டும் 10,000 கோடி ஃபண்டு வந்திருக்குன்னா, இதை கேன்சல் பண்றது மூலியமா பிஜேபிக்கு வர்ற ஃபண்டு கண்டிப்பா குறையுன்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய பாலிடிக்ஸ் இருந்தாலும் இந்த டாபிக் நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எலக்டோரல் பாண்டுனா என்ன, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் ஏன் இதை வேணான்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம கோர்ட் எந்த அடிப்படையில இதை பேன் பண்ணாங்க, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நம்ம டொனேஷன் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எலக்டோரல் பாண்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் டைம்ல கட்சி பிரச்சாரத்துக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். அப்போ அந்த கட்சிக்கு அந்த ஃபண்டு எங்க இருந்து வரும்னா, அந்த கட்சியை பிடிச்சிருக்கவங்க அந்த கட்சிக்காக டொனேட் பண்ற காசு தான். இதுக்கு முன்னாடி இந்த காசை நம்ம டைரக்டா டொனேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் எலக்டோரல் பாண்டுன்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. இது மூலியமா நம்ம இதுல பர்ச்சேஸ் பண்ணனாலே நேரா அது அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட் கொண்டுட்டு வர்றதுக்கான மெயினான ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் ஃபண்டிங்ல நிறைய பிளாக் மணி வருது, அதை கட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ இந்த எலக்டோரல் பாண்டை எங்க வாங்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்க எந்த எஸ்பிஐல போனாலும் 1000 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வேல்யூ வரைக்கும் இந்த எஸ்பிஐ பாண்டை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல யார் வாங்கினாங்க, எதுக்காக வாங்கினாங்க, இல்ல எந்த கட்சிக்கு வாங்கினாங்க, எந்த டீட்டெயில்ஸுமே கேட்க மாட்டாங்க. இந்த பாண்டை நம்ம வாங்கி 15 நாளுக்குள்ள அந்த கட்சி கிட்ட போய் சேர்த்து அந்த கட்சி அதை கேஷா எடுத்துக்கலன்னா, இந்த பாண்டில் இருக்க அமௌண்ட் எல்லாமே ரிலீஃப் ஃபண்டுக்கு போய் சேர்ந்துடும். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் இந்த எலக்டோரல் பாண்ட் வேணாம்னு சொல்றதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, இதுல நம்ம டொனேஷன் பண்றதுக்கான லிமிட்டே கிடையாது. அதனால ஒரு கம்பெனி எவ்வளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு அவங்களுக்கு ஃபேவரான கட்சிக்கு டொனேட் பண்ண முடியும். இந்த டொனேஷன் ஃபுல்லா நம்ம யாருக்கிட்ட வாங்குவோம், எஸ்பிஐ கிட்ட வாங்குவோம். எஸ்பிஐ யார் மெயின்டைன் பண்றா, கவர்மெண்ட். அதனால கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இல்ல யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு டொனேட் பண்ணிருக்காங்கன்னு. அப்போ ஒரு புது பாலிசி ரெடி பண்றாங்கன்னா, அவங்க கட்சிக்கு அதிகமா டொனேட் பண்ணவங்களுக்கு ஃபேவராகவும், ஆப்போசிஷன் கட்சிக்கு டொனேட் பண்ணவங்களுக்கு அன்ஃபேவராகவும் ஒரு பாலிசியை மேக் பண்ணுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஆக்சுவலா மோனோபோலி, அதாவது தனியா ஒரே ஒரு ஆள்கிட்ட எல்லா பவரும் இருக்கிற மாதிரி பிசினஸ் ரெடி பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்பானி அதானி கிட்ட ஓவராலா கவர்மெண்ட் எல்லா பிசினஸையும் கொடுத்துருக்குல்ல, கான்ட்ராக்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். கோர்ட் எதுக்காக இதை பேன் பண்ணாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு ஃபண்டு வருது, இதை யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே ஓட்டருக்கு இல்லைன்னா, இதனால இது மக்களோட அடிப்படை உரிமையான ஃபண்டமெண்டல் ரைட்டையே பாதிக்கிறதுனால கோர்ட் இதை பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த டோனரோட பிரைவசியை தடுக்கும், அது மட்டும் இல்லாம எலெக்ஷன்ல இந்த பிளாக் மணி ஃபண்டிங் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இது மக்களுக்கு அடிப்படையா தெரியணும் யார் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு, அதை நீங்க மறைக்க கூடாது. இப்போ அடுத்தது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் 2018 இருந்து இது வரைக்கும் இந்த எலக்டோரல் பாண்ட்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கோ, இதை யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் மார்ச் 13 எலெக்ஷன் கமிஷனுக்கு எஸ்பிஐ கொடுத்துடணும். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இதை பப்ளிக்கா மக்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த கட்சிக்கு எந்த கம்பெனி இவ்வளவு காசு கொடுத்தாங்க, இல்ல ஒரு கட்சிக்கு ஏன் இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் இந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு தேவையான பாலிசி கொடுத்துருக்காங்களா, இந்த ஐடியாலாம் மக்களுக்கு தெரியும் இல்ல. எலெக்ஷன் டைம்ல இப்போ ஃபண்டிங்க்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம ஊர்ல என்ன ஃபார்முலா பயன்படுத்திட்டு இருந்தோம்னா, 20,000க்குள்ள நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஆனா 20,000க்கு மேல நீங்க டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா, நீங்க யாரு எவ்வளவு கொடுக்குறீங்க, எந்த கட்சிக்கு கொடுக்குறீங்க எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்கு. அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. இந்த கம்பெனிஸுக்கு எல்லாம் எலக்டோரல் பாண்ட்ல லிமிட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தோம்ல டொனேஷனுக்கு. இப்போ இந்த பழைய மெத்தட்ல என்னன்னா, அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து 7.5% அதை மட்டும்தான் அவங்க டொனேஷனா கொடுக்கலாம், எந்த கட்சிக்கு கொடுத்தாலும். இதனால பெருசா யார் பாதிப்பாங்கன்னா, கடந்த 6 வருஷத்துல 10,000 கோடி யாருக்கு வந்திருக்கு, பிஜேபிக்கு தான். ஸோ இந்த எலெக்ஷன் சீசன் டைம்ல அவங்களுக்கு இந்த ஃபண்டிங் வரலன்னா பெருசா பாதிக்க போறது அவங்க தான். இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல பாக்குறேன். பாய்.